எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இன்று ஒரு சுவையான தகவல்களை பார்க்க போகிறோம். என்னுடைய தந்தையார் அவர்கள் ஜோதிடத் துறையில் ஆலங்காட்பட்டு ஜோதிட பாடல்கள் வழியே பயணிப்பதை விரும்பினார். அதன் பிரகாரம் வாழ்ந்தார். எளிய பரிகாரமாக என்னுடைய தந்தையார் அவர்கள் கோயிலை வழிபாடு செய்வதை மாத்திரம் சொல்லி கொண்டு வந்தார். இந்த நட்சத்திரத்தில், இந்த திதியில், இந்த நாளில் சென்று இந்த தெய்வத்தை வணங்குங்கள், காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று சொல்வார். பரிகாரம் செய்துவிட்டால் ஓரிரவில் நீங்கள் அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்கு பயணித்து விடலாம் என்று என்னுடைய தந்தையார் ஒருபொழுதும் சொன்னதாக சரித்திர ஏடுகளில் இல்லவே இல்லை. காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. வருவதை ஏற்றுக்கொள்வதும் வந்ததை தாங்கிக் கொள்வதும் எளிய பரிகாரம். திசாபுத்திகளின் படி, ஜாதக கட்டங்களின்படி, சுருதிகளின்படி ஒருவர் ஜாதகம் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்று என்னுடைய தந்தையார் சொல்லிக்கொண்டே இருப்பார். அதிலிருந்து மீள்வதற்கும் வீழ்வதற்கும் வெல்வதற்கும் கோயில்களை வழிபடச் சொல்வார், செல்லச் சொல்வார். சில பேர் போவாங்க, பல பேர் போக மாட்டாங்க. காரணம், ஜோதிடத்தால் விதியை வாசிக்க இயலுமே ஒழிய அதை வெல்ல இயலாது என்பது என்னுடைய தந்தையார் வாக்கு. பல பேர் இன்று வாய்க்கு வந்ததெல்லாம் ஜோதிடம், உள்நாக்கு உதறல்கள் எல்லாம் பரிகாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த சுப வேளையில், சுபஹோரையில் என் தந்தையாரை நான் இதயத்தில் இதய தீபமாக ஏந்துகிறேன். அவர் சொல்லிக் கொடுத்த வழிகாட்டுதலின்படி RMS அஸ்ட்ரோ அகாடமி பயணித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சுருதிகளுடன் பயணிக்கிறோம், விதிகளுடன் பயணிக்கிறோம். நாங்கள் சொன்னால் எங்கள் கருத்து என்று நாங்கள் எங்கள் ஏடுகளில் எழுதுவதே இல்லை. முன்னோர்கள் சொல்லியுள்ளது, பூர்வீகர்கள் சொல்லியுள்ளது, அனுபவ கருத்து, குருவின் கருத்து என்று நாங்கள் சொல்கிறோம். எனக்கு ஜோதிட விதிகளை சொல்லிக் கொடுத்தவர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்கள். ஜோதிட பாடல்களை எனக்கு கல்வெட்டாக இதயத்திலே பதித்தவர் என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்ம ஜோடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்கள். அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்கள் என்று மூவர் காட்டிய பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம். RMS அஸ்ட்ரோ அகாடமி பயணிக்கிறது. எல்லோரும் கேட்கிறார்கள், ஜோதிடத்திற்கு அடிப்படை நாதமாக இருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் சொல்வீர்களா சொல்ல மாட்டீர்களா என்று கேட்கிற பொழுது, நாங்கள் அடிப்படைக்கு ஒரு எங்கள் RMS அஸ்ட்ரோ அகாடமியில் ஒரு நூல் இருக்குது. ஜோதிடம் அறிவோம் பாகம் 1, பாகம் 2 கோள்களினுடைய இணைவு, பாகம் 3 கோள்களினுடைய பார்வை என்று பல்வேறு விதமான நூல்கள் வெளிவந்திருக்கிறது. நாங்கள் எங்கள் பாடத்திட்டத்தில் ஜோதிட அரிச்சூடி என்கின்ற இந்த நூலையும் ஜோதிட கணிதாரம்பம் என்கின்ற இந்த நூலையும் பாடத்திட்டமாக வைத்திருக்கிறோம். அடிப்படைக்கு ஜோதிடம், இந்த ஜோதிட கணிதாரம்பம் என்னும் ஆசான் 1951 வந்தது. என்னுடைய தந்தையார் பயன்படுத்திய இந்த நூல். இந்த 2 நூல்களையும் தான் நாங்கள் பாடத்திட்டமாக வைத்திருக்கிறோம். பரிகாரங்கள் சொல்வதற்கு நாங்கள் ஆதாரமாக எடுத்துள்ள நூல் ஜாதக கணிதாரம்பம் என்னும் ஜோதிட ஆசான், நூலாசிரியர் மார்கலிங்க ஜோதிடர் அவர்கள், குமாரரும் சிஷ்யருமான பால ஜோதிட கணித நூற்புலவர் தெய்வ சிகாமணி ஜோதிடர் அவர்கள், பதிப்பாசிரியர் KA மதுரை முதலியார் அவர்கள் 1952 வந்த புத்தகம். ₹1 8 இந்த நூல் தான். இதுதான் எங்களுடைய பரிகாரம். இதில் இந்த நூல் தற்பொழுது 4 பகுதிகளும் கிடைப்பதில்லை. இணையதளத்தில் முதல் பகுதி கிடைக்கிறது, 3ஆம் பகுதி கிடைக்கிறது. இந்த நூலில் 4வது பாகம், அதில் 157வது பக்கம் நவகிரக தோஷ பரிகாரம்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இது என்னுடைய தந்தையார் அவர்கள் பயன்படுத்திய நூல், பயன்படுத்திய பரிகார முறை. இதில் பொதுவாக போட்டிருப்பாங்க. என்னுடைய தந்தையார் அவர்கள் இதற்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில், எந்த நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில், தாரபலனுடைய அடிப்படையில் செல்ல வேண்டும் என்று சொல்லியிருப்பார்.
அதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். நவகிரக தோஷ பரிகாரம். சூரியனுக்கு நான் அதில் இருக்கிறத வாசிக்கிறேன். ஏன் வாசிக்கிறேன் என்றால், இவ்வளவு எளிமையாக இருந்த பரிகாரங்கள் எல்லாம் இன்று எப்படி சுக்குமிளகு திப்பிலியைப் போல, தாய்ப்பாலை போல நம்மை விட்டு விலகிவிட்டது என்று நினைக்கிற பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய குருநாதர் உயர்தர் கொடிக்கம்பு ஜோடியர் ஐயா அவங்க சொல்லுவாங்க, எஸ்பி சோமசுந்தரம் ஐயா, ரொக்கத்தை வாங்கி துக்கத்தை வாங்காதே அப்படிம்பாங்க. கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கோயிலுக்கு போக சொல்லுப்பா, உரிய முறையில் பரிகாரம் பண்ண சொல்லுப்பா, கொடுப்பதே வாங்கிக்க அப்படிம்பாரு. என்னுடைய தந்தையார் அவர்களும் அதே மாதிரி தான். ஜோதிடத்தில் உங்களால் முடிஞ்சது கொடுங்க, இல்லையா பரவாயில்லன்னு சொல்லி இவரே 50-10 ரூபாயெல்லாம் கொடுத்து பயணத்துக்கு அனுப்பி வச்சுருவார். கவலைப்படாதீங்க அப்படிம்பார். ஒரு பொழுதும் ரொக்கத்தை வாங்கி துக்கத்தை வாங்கக்கூடாது என்பது எங்களுடைய அடிநாதம். என்னுடைய தந்தையார் அடிக்கடி சொல்வார், வருகிறவர்கள் வேதனைகளுடன் வருகிறார்கள், அவங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, அதை பயன்படுத்தி நாம் பணம் வாங்கிட்டோம்னா தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் சாபம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், அது கடல் அலையை போல வந்து நம்மை தாக்கும், அதற்கு பரிகாரமே கிடையாது. பிறரை ஏமாற்றி பொய் பேசி அவநம்பிக்கையை உருவாக்கி நாம் சேர்த்துகிற செல்வம் தலைமுறை சாபத்தை கொண்டு வரும் என்பது என்னுடைய தந்தையார் வாக்கு, என்னுடைய குருநாதர் வாக்கு. நாங்களும் அதை அப்படித்தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். கடவுளை சென்று நாடுங்கள், தொழுங்கள், அவரிடம் முறையிடுங்கள், காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது, கனிந்திருக்கிறது, காலம் வரும் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். நவகிரக தோஷ பரிகாரம் என்று இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. சூரிய திசையோ அல்லது புத்தியோ கெடுதலாக இருந்தால் கொஞ்சம் கோதுமையை தலையின் கீழ் வைத்து படுத்துக்கொள்ள வேண்டும். மறுநாள் அக்கோதுமையை காகத்திற்கு போட கெடுதல் குறையும். சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். ஜெபம் செய்ய நன்மை சேரும். சந்திர திசையோ அல்லது புத்தியோ கெடுதலாக இருந்தால் பச்சரிசியை தலையின் கீழ் வைத்து படுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு 9 நாள் செய்து அந்த மொத்தமாக சேர்ந்த அரிசியை பௌர்ணமி அன்று அதை வடித்து தன்னை சுற்றி நிலவில் அந்த பௌர்ணமி அன்னைக்கு முச்சந்தியில் போட்டுருணும் அப்படிங்கிறாங்க. அம்மனுக்கு அர்ச்சனை செய்யலாம். செவ்வாய் திசையோ அல்லது புத்தியோ கெடுதலாக இருந்தால் கொஞ்சம் துவரியை தலையின் கீழ் வைத்து படுத்துக்கொள்ள. இவ்வாறு சேர்ந்த துவரியை கிருத்திகை தினம் அன்று வேக வைத்து காகத்துக்கு போடணும் அப்படிங்கிறாங்க. சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்யலாம். புதன் திசையோ அல்லது புதன் புத்தியோ கெடுதலாக இருந்தால் கொஞ்சம் பச்சை பயிரை தலையில் கீழ் வைத்து படுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு சேர்த்து வைத்த பயிரை அமாவாசை அன்னைக்கு பொங்கல் செய்து காகத்துக்கு போடணும். விஷ்ணுவுக்கு அர்ச்சனை செய்யலாம். குரு தேசியோ குரு புத்தியோ கெடுதலாக இருந்தால் பச்சை கடலையை தலையின் கீழ் வைத்து கொண்டு, பச்சை கடலைன்னு இவங்க சொல்கிறாங்க. அதை நாம் என்ன சொல்லலாம்னா, இப்போ சொல்லக்கூடிய குருவுக்குரிய கொண்டை கடலைன்னு எடுத்துக்கணும். படுத்து அந்த தலை கீழே வச்சுக்கணும். இவ்வாறு 9 நாள் செய்து சேமித்த அந்த தானியத்தை ஜனித்த நட்சத்திரம் வரும் தினத்தன்று தானம் தரலாம் பெரியவங்களுக்கு, அல்லது கோயிலுக்கு அந்த கடலையை வறுத்து கொடுத்தரலாம். 9ஆம் நாள் ஒரு ஏழைக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். சுக்கிர தேசியோ சுக்கிர புத்தியோ கெடுதலாக இருந்தால் கொஞ்சம் மொச்சையை எடுத்து தலையின் கீழ் வைத்து படுத்துக்கொள்ள வேண்டும். மறுநாள் காகத்துக்கு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நவகிரகத்துக்கு சுற்றி சுக்கிரனுக்கு ஒரு தீபம் ஏற்ற சொல்கிறாங்க. சனி தேசியோ அல்லது சனி புத்தியோ கெடுதலாக இருந்தால் எல்லை எடுத்து தலையின் கீழ் வைத்து படுத்துக்கொள்ள வேண்டும். மறுநாள் சாதம் வடித்த பின்னாடி அந்த எல்லை நல்லா கழுவி சாதத்தில் கலந்து காகத்துக்கு இடணும். அதே மாதிரி விஷ்ணுவுக்கு அர்ச்சனை செய்யலாம். சனிக்கிழமை 3 எண்ணெய் சேர்த்து எள்ளு மூட்டை கட்டி சனி பகவானுக்கு தீபம் ஏற்றலாம், நன்மை என்று சொல்கிறாங்க. ராகு கேது இவர்களின் திசையோ அல்லது புத்தியோ கெடுதலாக இருந்தால் நாக பிரதிஷ்டை செய்துள்ள இடத்தில் ஒரு 45 நாள் தினமும் சுற்றி வர பலன்கள் வரும். அது எந்த நாளில் சுற்றி வரணும்னு என்னுடைய தந்தையார் சொல்லியிருப்பாங்க. இப்படி அதை சுற்றி வந்துட்ட பிறகு நாகத்திற்கு பால் அபிஷேகம் நைவேத்தியம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி எளிமையாக இருந்த பரிகாரங்களை என்னுடைய தந்தையார் அவர்கள் இந்த நட்சத்திரத்தில் தசாபுத்திகளினுடைய அடிப்படையில் இது பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த பரிகாரங்கள் எந்த நாள் எந்த நட்சத்திரத்தில் செய்யணுங்கிறது தந்தையார் சொல்லியிருக்காங்க. அது நம்ம பாடத்திட்டத்தில் இருக்குது. எதுக்கு இவ்வளவு விரிவாக சொல்கிறேன் என்றால், ஒரு மூல நூல் ஆதாரம் பரிகாரத்துக்கு இருக்கிறது. புளிப்பானியில் குழந்தை இல்லைன்னா அரச மரத்தை சுத்த சொல்லுவார், அந்த ஒரு இடத்துல பரிகாரம் இருக்குது. இப்படி பரிகாரங்கள் தானியங்களை வைத்து எளிமையாக சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆதாரமும் இருக்கிறது. இதைத்தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பயனடைந்தவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய தந்தையார் காலத்திலிருந்து இதை சொல்லிக்கிட்டு வராங்க. அவங்களும் பயனடைந்திருக்காங்க. கோயிலுக்கு போங்க, இதை செய்யுங்க, அவ்வளோதான். அதற்கு
தந்தையார் அவர்கள் காசோ பணமோ எதுவுமே இது பண்ணுறதில்ல. யாராவது எந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு ஆதாரம் கேட்டாங்கன்னா தந்தையார் அவர்கள் இதை எடுத்து காட்டுவாங்க. ஜோதிட கணிதாரம்பம் இந்த ஆசான் 1951 வந்ததுன்னு 4 பாகங்கள், மிக ஜோதிடர்கள் வாசிக்க வேண்டிய நூல். இந்த அரிச்சுவடிங்கிறது வாசிக்க வேண்டிய நூல். எனவே பரிகாரம் என்பது வந்ததை தாங்கிக் கொள்வதும் வருவதை ஏற்றுக்கொள்வதும் தான். ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் பார்க்கிற பொழுது வாய்க்கு வந்ததெல்லாம் ஜோதிடம், உள்நாக்கு உதறல்கள் எல்லாம் பரிகாரம் என்று இருக்கிறது. அது தவறு ஒன்றும் கிடையாது, அது அவரவர்களுடைய பாதை. ஆனால் நாங்கள் எங்கள் முன்னோர்கள் காட்டிய வழியில், என்னுடைய தந்தையார் காட்டிய வழியில், என்னுடைய குருநாதர்கள் காட்டிய வழியில், பாரம்பரிய ஜோதிட பாடல்கள் காட்டிய வழியில் பயணிக்கிறோம். எனவே உண்மையை நெருங்குவதற்கு இவைகள் தூண்களாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே பரிகாரங்களாக கோயில்கள் வழிபாடு, மகான்கள் வழிபாடு, செலவில்லாத எளிய பரிகாரங்கள் செய்வதும் நடைமுறையில் இருந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தே ஒழிய மற்றபடி எதுவுமே இல்லை. உங்களுக்கு பிடித்த பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். அது அவரவர்களுடைய மனதை பொறுத்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் எளிய பரிகாரங்கள் இருந்திருக்கின்றன, அதை நடைமுறையில் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்பது எங்கள் பாடத்திட்டம் என்று சொல்லி, ரொக்கத்தையும் வாங்காதீங்க துக்கத்தையும் வாங்காதீங்க என்ற எங்கள் குருநாதர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு சுபஜோதிட மாத இதழில் ஒரு கட்டுரையை எழுதியிருக்காங்க. அது நூலாக வந்திருக்கு. எனவே என் குருநாதர்கள் வழியில் பயணிக்கிறோம். எல்லா புகழும் எங்களுடைய குருநாதர்க்கே. RMS அஸ்ட்ரோ அகாடமியில் நான் உயிருடன் இருக்கிற பொழுதோ அல்லது இந்த உலகத்தை விட்டு நீங்கிய பொழுதோ, எனக்கு முன்போ இப்பொழுதோ பின்போ, எந்திர மந்திர தந்திர தகடு தாயத்து தாந்திரிக மூலிகை போன்ற எந்த விதமான பரிகாரங்களும் என் காலத்திலோ எனக்கு பிறகோ RMS அஸ்ட்ரோ அகாடமியில் இருக்காது என்று நான் உறுதியிட்டு சொல்கிறேன், நவகிரகத்தினுடைய அருளாசியால், குருவின் ஆணையால். எனவே கோயில் வழிபாடுகள் எங்கள் பரிகாரங்கள். வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள், வந்ததை தாங்கிக் கொள்ளுங்கள். நன்றி.